ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஷ்ஷும். பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது பசியோடு வருவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு பிரெட் சாண்ட்விச் செஞ்சு கொடுங்க. ஒரு முறை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸிங்க, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த சாண்ட்விச் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னுலாம் அவசியம் இல்லைங்க, இந்தளவு வதங்கினாலே போதும். இப்போது பொடியாக நறுக்கின ஒரு தக்காளியும் அதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளியும் ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதோட நம்ம காய்கறிகளையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதோட துருவின கேரட் 1 கப்பு, துருவின உருளைக்கிழங்கு 1 கப்பு, ஒரு அரை குடமிளகா, கொஞ்சமாக கோஸ், இதெல்லாம் சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். உங்ககிட்ட என்னென்ன காய் அவைலபிளாக இருக்கோ அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நம்ம காயெல்லாம் துருவி எடுத்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே இந்த காயெல்லாம் வெந்துடும். தண்ணி ஊற்றி வேக வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை. இப்போ இதோட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அரை டேபிள் ஸ்பூன் உப்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கிக்கலாம். 1 நிமிஷம் இப்படியே வதக்கி விட்டுட்டே இருந்தால் காய் மசாலா எல்லாமே நல்லா ஒன்று சேர வெந்து வந்துடும். கடைசியாக கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழையும் இப்படி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ப்ரெட்டை டோஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு தோசைக்கல்லை இப்படி அடுப்பில் வச்சுக்கலாங்க. ஒரு ப்ரெட் எடுத்து அது மேலே நல்லா வெண்ணெய் இல்லைன்னா நெய் இந்த மாதிரி எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கலாம். அதை அப்படியே இந்த பேனில் வச்சிடலாம். இப்போ நல்ல மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு ப்ரெட்டு மேலேயும் அதே மாதிரி வெண்ணெயோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு அதையும் தோசைக்கல்ல வச்சிடலாம். இப்போ ப்ரெட்டோட மேல் பகுதியிலையும் வெண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 2 பக்கமும் இந்த மாதிரி வெண்ணெயை அப்ளை பண்ணி டோஸ்ட் பண்ணுறதுனால நல்ல ப்ரெட்டு நல்லா மொறுமொறுப்பாக நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. இப்போ ப்ரெட்டை இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். இன்னொரு ப்ரெட்டையும் இப்படி திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவையும் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெட்டு மேலே மசாலா வச்சு அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா அந்த மசாலா மேலே இன்னொரு ப்ரெட்டு வச்சும் நீங்கள் சாப்பிட்லாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ 2 முறையிலையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ இந்த 2 ப்ரெட்டு மேலேயும் இப்போ மசாலா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இந்த வெஜிடபிள் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ இன்னொரு 2 ப்ரெட்டையும் அந்த மாதிரி வெண்ணெய் தடவி டோஸ்ட் பண்ணிவிட்டு மசாலா எடுத்து ஒரு ப்ரெட்டு மேலே நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெட்டு மேலே ஃபுல்லாக மசாலா தடவியாச்சு. இப்போ இன்னொரு ப்ரெட்டை எடுத்து அது மேலே வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு சாண்ட்விச் செஞ்சு கொடுங்க. காய்கறியும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், அவங்க வயிறும் நல்ல ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அப்படியே பேக்கரியில் வாங்கின மாதிரியே இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.